பெயர் வீரக்ஷித். நான் தேவட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிச்சிருந்த கதை பேர் மந்திர ஸ்கூல். அதை எழுதியவர் குமார். ஒரு ஊரில் ஒரு பாட்டியோ ஒரு பேரனும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாளாம். அப்போ அவங்க பேரனுக்கு பசிக்குதுன்னு எல்லார்ட்ட போய் கேட்பாளா. அவங்களை யாருமே சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களாம். அப்போ போய் ஊர் தலைவர்கிட்ட போய் கேட்பாளா. அவங்களும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு சாப்பிட்டோன்னே அவளுக்கு தேவையான காசுலாம் கொடுப்பாளாம். அவள் ஒரு கடை வச்சு கொடுப்பாளா. அவளுக்கு பேரனுக்கு ஆத்தங்கரையில் விளையாண்டுக்கிட்டு இருக்கும் போது மண்ணு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானா. அப்போ ஒரு மாமா என்ன தம்பி மண்ணு சாப்பிட்ற, மண்ணுலாம் சாப்பிடக்கூடாது. அந்த தம்பி சொல்லுவானா, இந்த மண்ணை சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கு, உங்களுக்கும் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. எங்க நானும் சாப்பிட்டு பார்க்குறேன், எங்க எனக்கும் கொண்டுத்தா அப்படின்னு சொல்லுவாளாம். இதில் சாப்பிடாத, ஆமாம் அருமையாக இருக்கு, இதுலலாம் சாப்பிடாத, அந்த ஸ்பூனில் சாப்பிட்டேன்னா ஒரு வைரஸ் ஸ்பூன் கொடுப்பாள். அந்த வைரஸ் ஸ்பூனை எடுத்துகிட்டு அவள் பாட்டிகிட்ட போய் கொடுப்பான. அவள் பாட்டி சொன்னானா, இந்த ஸ்பூன் எங்கேருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்பாளா. இதை எனக்கு ஆத்தங்கரையில் ஒரு மாமா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாளாம். அப்படின்னு சொல்லுவானா. அப்போ எந்த மாமா, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு மாமா வந்தாங்க, அவங்க இந்த வைரஸ் ஸ்பூனை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர் ஒரு கடை வச்சு கொடுத்தது. அவங்க சமைச்சு எல்லாருக்கும் கொடுக்கும் போது அவங்க சமைச்சது அருமையாக இருக்குமா. ஊர் தலைவருக்கு அந்த ஸ்பூனில் எடுத்து கொடுப்பாங்களாம். இந்த சாப்பாடு செம்மையாக இருக்கு, நீ எப்படி பண்ண நிறைய பேர் கேட்பாளா. அவங்களும் நிறைய பேருக்கு வச்சு கொடுப்பாளா. ஒருத்தவங்க வீட்டு பக்கத்துல இருந்து என்னது நீ இப்படி கடை போட்டிருக்க, அவங்க கடையை சுற்றி நிறைய பேர் இருக்கா. எனக்கு இந்த ஊர் தலைவர் தான் எனக்கு இந்த கடையை வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாளா. ஏன்னா உனக்கு மட்டும் இந்த கடையெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க, எனக்கு மட்டும் வச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்பாளா. அப்போ என்னது வைரஸ் ஸ்பூன் வச்சிருக்க அப்படின்னு கேட்பாளா. இது என்னோட ஸ்பூனு, நீ என்ன திருடி வச்சிருக்கியா, என்கிட்ட ரொம்ப நாள் கணம் தேடுனேன் அப்படின்னு போய் சொல்லி வாங்கிட்டு போவாளா. அப்போ பேரை இது நான் எனக்கு ஒரு மாமா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அழுகிட்டு இருப்பானா. அப்போ பாட்டி சரி அழுகாத விடு அப்படின்னு சொல்லிட்டு போவாளா. அவ அந்த ஸ்பூன்ல சாப்பிடும் போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாளா. அவ தண்ணி கொடுப்பாளா, சரியா ஆகாதா. அவ பாட்டி பார்த்தோன்னே தண்ணி கொடுத்து எந்திரிக்க வைப்பாளா. அவ சொல்லுவாளா, நான் தண்ணி குடிச்சு இன்னும் சரியாகலை, நீங்க தண்ணி கொடுத்தோ சரியாச்சு, என்னை மன்னிச்சிருங்க, இந்த ஸ்பூன் உங்களுக்கு தான், நான் போய் சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாளாம். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்.